மாநிலங்கள் அவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கமல்ஹாசன் எனும் நான் இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தின் மேலவையான ராஜ்யசபா மாநிலங்களவைக்கு உறுப்பினராக கமலஹாசன் இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ராஜ்யசபா உறுப்பினராக இன்றைக்கு பதவி பிரமாணம் செய்திருக்கிறார். இந்த நிலைமையில் நடிகர்கள் அரசியலுக்கு வருவது குறித்து, நடிகர்கள் நாடாளுவது குறித்து, நடிகர்கள் இந்த மாதிரி முதலமைச்சர் நாற்காலிக்கு ஆசைப்படுவது குறித்து விரிவாகவும் தெளிவாகவும் இந்த வீடியோவில் நம்ம பேச இருக்கிறோம். நேற்றைக்கு கமலஹாசன் கட்சி ஆரம்பித்தார். அது போக எத்தனையோ பேர் கட்சி ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். 26 அவர் தேர்தலை வெற்றி பெற்று தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை பிடித்து முதலமைச்சர் நாற்காலியில் உட்காருவார், மக்களுக்கு நல்லது செய்வார்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் அரசியல் விருப்பு வெறுப்பு, கட்சி சார்பு இதெல்லாவற்றையும் கடந்து ஃபேக்சுவலாக டேட்டாஸோட வரலாற்றின் அடிப்படையில் நடிகர்கள் அரசியலுக்கு வருவது நல்லதா கெட்டதா, நடிகர்கள் ஒருவேளை அப்படி அரசியலுக்கு வந்தாங்கன்னா அவர்களால் மாற்றத்தை கொடுக்க முடியுமா அப்படின்றதெல்லாம் குறித்து தான் விரிவாக தெளிவாக பேச இருக்கிறோம். அன்பான உறவுகளுக்கு நான் அபூபக்கர். நடிகர் கமலஹாசன் அவருக்கு முன்பாக அரசியலுக்கு வந்த நடிகர்களைப் போலவே அவரும் நான் மாற்றத்தை கொடுக்க போகிறேன், மாற்றத்திற்காக எனக்கு வாக்களியுங்கள், மாற்றத்திற்கான கட்சி மையம், மக்கள் நீதி மையம் அப்படின்னு 2018 கட்சி தொடங்குறாரு. இவர் இந்த கட்சி தொடங்கும் போது மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் வந்துச்சு. அன்றைக்கு டெல்லியினுடைய முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் உட்பட எத்தனையோ அரசியல் பிரமுகர்கள், நடிகர்கள், இன்னும் செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் அவருடைய கட்சியில் இணைஞ்சாங்க. அப்போது நான் சென்னையில் இருக்கும்போது வீடியோஸில் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். டிவியில் லைவ் காமிச்சாங்க. பிரம்மாண்டமான கூட்டம். அப்போ கட்சி பெயர், கொடி, சின்னம் எல்லாத்தையும் அறிவித்தார். மக்கள் நீதி மையம்னு பேர். இப்போ இந்த கமலஹாசன் ஆரம்பித்ததுக்கு பிறகாக 2 கட்சிகளை பிரதானமாக எதிர்த்தார். தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன அப்படின்னா அதிமுக, திமுக. ஏன்னா காலங்காலமாக அவங்க தான் ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் இருக்கிறாங்க. கமலஹாசன் அன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கும் போது 2018 எடப்பாடி முதலமைச்சராக இருந்தார். அதிமுக ஆட்சியில் இருந்தது. அப்போ 2 கட்சிகளையும் பிரதானமாக எதிர்த்தார். இந்த கலகங்கள் இல்லாத ஒரு மாற்று அரசியலை நாம் படைக்க போகிறோம், வலதுசாரி இடதுசாரி, ரைட் விங் லெஃப்ட் விங் இல்லாமல் நம்ம சென்ட்ரிசம் பாலிடிக்ஸ் பேச போகிறோம் அப்படின்னு புதிதாக ஒன்று சொன்னார். வெறுமனே மையம் சென்ட்ரிசம்னு சொன்னாரே தவிர அந்த கொள்கைக்கு பின்னாடி என்ன இருக்குது, தமிழ்நாட்டு உரிமை சார்ந்தோ தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் சார்ந்தோ இந்த சென்ட்ரிசம்ன்ற கருத்து என்ன சொல்ல வருது அப்படின்றத வெளிப்படையாக ஒரு எதையுமே சொல்லலை. கொள்கை எப்போ சொல்வீங்கன்னு கேட்டால் அச்சடித்து கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். எப்போ அச்சடித்து கொடுப்பீங்கன்னு சொன்னால் கொள்கை சொல்லும்போது அச்சடிப்பேன்னாரு. இப்படி குதர்க்கமாக பேசிக்கிட்டு இருந்தார் கமலஹாசன். 2019 தேர்தல் வந்துச்சு. 2019 தேர்தலில் அவர் எடுத்த நிலைப்பாடு அப்படின்றது நம்ம தனியாக போட்டிக்கிடுவோம், தனித்து போட்டிக்கிடுவோம், கண்டிப்பாக நம்ம ராஜ்யசபா எம்பிகளை லோக்சபா எம்பிகளை நம்ம வெல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நின்னார். இப்படி கமலஹாசன் கிட்டத்தட்ட 36 தொகுதிகளில் போட்டிக்கிட்டார். ஆனால் ஏமாற்றம் தான் மிஞ்சுது. கமலஹாசன் 2019 தேர்தலில் எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் வாங்கினார் அப்படின்னா 3.67, 3% தான் அவரால் பெற முடிஞ்சுது. இப்போ 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக இந்த கட்சிகளெல்லாம் எதிர்த்து ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணார், எல்லாமே பண்ணார். ஆனால் தோல்வியில் முடிஞ்சதுக்கு பிறகாக இன்னொரு தேர்தலை அவர் பார்க்க வேண்டியது தேவை இருந்துச்சு. ஏன்னா கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மாநில கட்சி. அப்போ ஒரு மாநில கட்சிக்கு பிரதான களம் அப்படின்றது நாடாளுமன்ற தேர்தலில் சட்டசபை தேர்தல் தான். அப்போ 2021 நம்ம ஒரு களத்தை அமைச்சு பார்க்கலாம் அப்படின்னு ஆவலாக இருந்தார். கமலஹாசன் 2019 மாதிரி தனிச்சு போட்டியிடாமல் இதில் ஒரு கூட்டணியை கட்டமைச்சார். பீப்புள் ஃபர்ஸ்ட் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டணி. இப்போ இந்த கூட்டணியில் கிட்டத்தட்ட 6 கட்சிகள் இருந்துச்சு. அதில் பிரதானமான 3 கட்சிகள் என்ன அப்படின்னா கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம், சரத்குமாரனுடைய சமத்துவ மக்கள் கட்சி, அதே மாதிரி பாரிவேந்தர் எஸ்ஆர்எம்னுடைய நிறுவனர் இருக்கார்ல அவருடைய ஐஜேகே இந்திய ஜனநாயக கட்சி. இந்த 3 கட்சிகளையும் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னு சொன்னால் பொருளாதார அடிப்படையிலும் சரி, ஃபேஸ் வேல்யூலையும் சரி, இந்த 3 கட்சிகளும் பிரம்மாண்டமான கட்சிகள். பாரிவேந்தர் இல்லாத பணம் இல்லை, இன்னும் சொல்லப்போனால் கமலஹாசன் இல்லாத பணமே இல்லை. அவருடைய கேண்டிடேட்ஸ்லேருந்து எல்லாருமே அவ்வளோ பணக்காரங்க. அதே மாதிரி சரத்குமார் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா அவ்வளோ ஒரு கரிஸ்மேட்டிக் ஒரு சினிமா பிரபலம் அவர். இப்படி எல்லா பின்புலமும் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 220 தொகுதிகள் கிட்ட அவங்க போட்டியிட்டாங்க. ஆனால் கமலஹாசனுக்கு ஏறுமுகமாக இந்த தேர்தல் இருக்குமான்னு பார்த்தோன்னா இல்லை. 2019 பாராளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு கமலஹாசன் வாங்கின அந்த ஓட் பர்சன்டேஜை விட 1% கம்மியாக தான் வாங்கினார். 2021 கிட்டத்தட்ட 2.73%, 2.7% தான் அவரால் வாங்க முடிஞ்சுது. அப்போ மிகப்பெரிய சறுக்கல். 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கான களம், அது ஒரு மாநில கட்சிக்கான தேர்தல் களம் இல்லை. 2021 தான் சட்டமன்ற தேர்தல் மாநில கட்சிக்கான களம். ஆனால் கமலஹாசன் 2019 வாங்கின ஓட்டை விட இந்த மாநில கட்சியாக இருக்கக்கூடிய
இந்த களத்தில் வந்து ரொம்ப கம்மியாக வாங்கிட்டார் அப்படின்றது ரொம்ப என்ன சொல்கிறது அப்படின்னா கமலஹாசனுக்கு பின்னாடி போன நபர்களிடம் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்திச்சு. கமலஹாசனுக்கு அதற்கு மேலே எந்த ஆப்ஷனும் கிடையாது. ரெண்டே வாய்ப்பு தான். ஒன்று எந்த கட்சியோடையாவது கூட்டணி சேரணும், இல்லைனா கட்சியை கலைச்சிட்டு மீண்டும் நடிக்கிறதுக்கு போகணும். இப்போ கமலஹாசன் தேர்ந்தெடுத்த வாய்ப்பு என்னடானா நம்ம கூட்டணிக்கு போயிடலாம் அப்படின்னு. அதற்கு அவர் சொன்ன மிக முக்கிய காரணம் பிஜேபியை வந்து வரவிடக்கூடாது, 2024 தேர்தலில் பிஜேபியை வந்து தோற்கடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இலவச ஆதரவை கொடுத்தார். இப்போ பிஜேபி உண்மையிலே தோற்கடிக்கணும் அப்படின்னா கமலஹாசன் இது எப்போ செஞ்சுருக்கணும் அப்படின்னா 2019 செஞ்சுருக்கணும். ஏன்னா 2019 தேர்தலில் தான் பிஜேபி முறுக்கமாக தனிப்பெரும் மெஜாரிட்டி பெற்று ஆட்சி அமைச்சது. 2024 கூட அவங்களுக்கு பெரிய மெஜாரிட்டி கிடைக்கல. 10 வருஷம் மோடி ஆட்சியினுடைய கேவலம் கட்ட ஆன்டி இன்கம்பன்சி. அப்படி இருந்தும் கூட கூட்டணியோட ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அப்போ உளமாற பிஜேபி எதிர்க்கணுன்றது கமலஹாசன் நோக்கமானா அப்படி கிடையாது. மாறாக கமலஹாசனுடைய எண்ணம் எல்லாமே வந்து மற்ற கட்சிகளைப் போல 1-2 சீட்டுகளுக்கு கரைஞ்சு போயிடுச்சு. மாற்றம் என்று பேசி வந்தவர், மையம் என்று பேசி வந்தவர், திருடர்களோடு கூட்டணியில் என்று தைரியமாக சொல்லலாம், கயவர்களோடு கூட்டணியில் என்று கண்டிப்பாக சொல்லலாம் அப்படின்னு எல்லாம் பேசி டிவியை எல்லாம் உடைத்து இந்த வாரிசு அரசியலுக்கு எதிராக நாங்கள் வந்து இருக்கிறோம், வாரிசு அரசியலை ஒருபோதும் வரவிடக்கூடாது, அரசியலுடைய புற்று என்று பேசிய கமலஹாசன் எல்லா கோட்பாடுகளுக்கும் எதிராகவும், திமுகவினுடைய அட்டூழியங்களுக்கு எதிராகவும், அதிமுக அட்டூழியங்களுக்கு எதிராகவும், திராவிட கட்சிகளுடைய அட்டூழியங்களுக்கு எதிராகவும் பேசி வந்த கமலஹாசன் கடைசியாக வேறு வாய்ப்பே இல்லாமல் நேராக போய் திமுகவிற்கு இலவச ஆதரவை கொடுத்தார். இந்தியா கூட்டணியில் தன்னையும் ஒரு அங்கமாக இணைச்சிக்கிட்டார். அப்போ எல்லா கூட்டணிகளுக்கும் ஒரு சீட்டு, 1.5 சீட்டு, 2 சீட்டு ஒதுக்குவது போல் கமலஹாசனுக்கு ஒதுக்குனாங்களானா இல்லை. ஏன்னா திமுகவில் அந்த கூட்டணியில் ஏற்கனவே எல்லா கட்சிகளுக்குமான சீட் ஷேர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ கமலஹாசனுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு என்னன்னா ஒரே ஒரு நாடாளுமன்றத்தினுடைய மேலவை ராஜ்யசபா சீட்டை வந்து பெறுவது தான். அப்போ திமுக அந்த வாக்குறுதியை கொடுத்தது. 2025 ராஜ்யசபா வந்து காலியாகுது. அப்படி காலியாகும்போது உங்கள் கட்சிக்கென்று ஒரு ராஜ்யசபா சீட்டை வந்து நாங்கள் வந்து ஒதுக்கி தரோம் அப்படின்னு அந்த சீட்டை பெற்றுக்கொண்டு ஆதரவை நல்கினார். நீங்கள் இங்கே நல்லா கவனித்து பார்க்கணும். அதாவது கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் அடிப்படையில் ஒரு அரசியலை கற்றுக்கொண்டு அரசியலுக்கு வந்தாரானா இல்லை. வெறுமனே சினிமா பிரபலத்தை மட்டுமே அடிப்படையாக வைத்துக்கொண்டு ரசிகர்களை நம்பி மட்டுமே வந்து அரசியலுக்கு வந்தார். அப்படி வந்தாலும் கூட எண்ணற்ற மக்களுடைய ஆதரவு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்களுடைய ஆதரவை வந்து பெற்றார். அப்படி பெற்றவர் தொடர்ச்சியாக தேர்தலில் போட்டியிட்டு மக்களுக்கான கலப்பணி செய்து மென்மேலும் தன்னை வந்து மெருகேற்றிக் கொண்டு அடுத்தடுத்த தேர்தலை சந்திக்க துணிவில்லாத கமலஹாசன் அந்த 30 லட்சம் மக்களுக்கும் துரோகம் செய்துவிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா எந்த கட்சியில் எடுத்து வந்தாரோ அந்த கட்சிகளிடையே கூட்டணி போய் சரணடைந்தார். அதனுடைய வெளிப்பாடாக மாற்றம் என்று வந்த மக்கள் நீதி மையம் இன்றைக்கு 10ஓடு 11வது ஒரு கட்சியாக திமுகவில் அதனுடைய கூட்டணியில் அங்கம் வகிச்சிருக்குது. அந்த 30 லட்சம் மக்கள் மாற்றத்திற்கு வாக்களித்தவர்கள் இன்றைக்கு நடுத்தருவில் நிப்பாட்டப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அதனுடைய வெளிப்பாடாக இன்றைக்கு கமலஹாசன் நான் முன்னே காமிச்ச மாதிரி ராஜ்யசபா உறுப்பினராக இன்றைக்கு வந்து பதவி பிரமாணம் செஞ்சிருக்கிறார். இப்போ இதனையொட்டி ஒரு கம்பேரிசன் நம்ம செய்ய வேண்டியிருக்குது. கமலஹாசனுடைய ஒரு ஸ்டோரியை நான் டீட்டெயில்டாக சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் வந்து இதை அப்படியே விஜய்க்கு வந்து பொருத்தி பார்க்கலாம். கமலஹாசனை போலவே விஜயும் எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாமல், எந்த ஒரு அரசியல் அடிப்படையும் இல்லாமல் வெறுமனே திரை புகழை வைத்துக்கொண்டு ரசிகர்களுடைய பலத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு இன்றைக்கி என்ன பண்ணுறார் அப்படின்னா அரசியலுக்கு தேர்தலுக்கு வந்திருக்கிறார். 26 தேர்தல் அவருக்கான முதல் தேர்தலாக இருக்க போகுது. இந்த நிலைமையில் நான் கமலஹாசனுக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் சொன்னேன். அவருக்கு இருந்த சினிமா பலம், பணபலம், அவருடைய அமைச்ச கூட்டணி எல்லாவற்றையும் கடந்து கமலஹாசனால் எந்த பெரிய விஷயத்தையும் சாதிக்க முடியலை அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். கமலஹாசனையும் விஜய் எப்படி ஒப்பிட முடியும்? கமலஹாசனுடைய ஃபேன் பேஸை ஒப்பிட்டா விஜயனுடைய ஃபேன் பேஸ் வந்து ரொம்ப அதிகமாச்சே. கமலஹாசனுடைய பிரபலத்தை விட விஜய்க்கு வந்து திரைப்பிரபலம் ரொம்ப அதிகம், ரொம்ப வந்து கரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம். எல்லாமே என்னால் வந்து புரிஞ்சிக்க முடியுது. இப்போ அடிப்படையில் ஒரே ஒரு விஷயம் என்னடான்னா நீங்கள் ஒரு சிம்பிளான கணக்கு போடுங்களேன். கமலஹாசனை விட ஒரு 3 மடங்கு திரைப்பிரபலம் விஜய்க்கு இருக்குமா? ஒரு 3 மடங்கு ரசிகர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குமா? இங்கே வேணால் 5% போட்டுக்கோங்க. கமலஹாசன் எடுத்தது 3.5%, 5 மடங்கு ஏற்றி போடுங்களேன். விஜயால் அதிகபட்சமாக 12-15% ஓட் பர்சன்டேஜ் வேணால் எடுக்க முடியுமே தவிர நீங்கள் நினைக்கிற மாற்றம், விஜய் நினைக்கக்கூடிய அந்த ஆட்சி மாற்றம், முதலமைச்சர் நாற்காலி 2026 விஜய்க்கு கிடைக்குமான்னா சத்தியமாக அதற்கான வாய்ப்பு இல்லை. ஒருவேளை விஜய் ஆட்சியை பிடிக்க முடியல, விஜய் மட்டும் எம்எல்ஏ ஆகிறாரு, ஒரு 10% 12% சீட்டு கிடைக்குது, இல்லை விஜயும் தோத்துறாரு எப்படின்னு வைங்களேன். இப்படி ஒரு 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 கற்பனைக்காக வச்சுக்கிறோமே. அதற்கு பிறகாக விஜயனுடைய அரசியல் என்னவாக இருக்கும்? 29 அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? 31 என்னவாக இருக்கும்? அடுத்த 3 ஆண்டுகளுக்கு, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு விஜயனால் தாவேக்காவனால் எதிர்க்கட்சி அரசியலோ மாற்று அரசியலோ செய்ய முடியுமா, மக்கள் அரசியல் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டேன்னா செய்ய முடியாது அப்படின்றது தான் நடப்பு யதார்த்தம். ஏன்னா நீங்கள் பாருங்கள், கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகிடுச்சு. இது வரைக்கும் சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவிற்கு எந்த பெரிய கலப்பணியும் இல்லை.
விஜய் ஒரே ஒரு ஆர்ப்பாட்டத்தில் மட்டும்தான் கலந்துருக்கிறார், ஒரே ஒரு பரந்தோர் நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறார். அதை தவிர்த்து சொல்லிக்கொள்ளும்படியாக எந்த ஒன்றும் கிடையாது. அந்த ஒரு ஆர்ப்பாட்டத்திலும் கூட 3.5 நிமிடங்களுக்கு மேலாக விஜயால் பேச முடியல. ஏன்னா பேசுறதுக்கு அவர்கிட்ட சரக்கு இல்லை. அந்த 3.5 நிமிஷத்துலையுமே கூட முன்னுக்கு பின் முரணான பேச்சுக்கள், எந்த ஒரு தெளிவும் இல்லாத பேச்சாகத்தான் அது இருந்துச்சு. இப்படிப்பட்ட நிலைமையில் அடுத்த 5 வருஷத்துக்கோ 3 வருஷத்துக்கோ விஜயால் அரசியல் செய்ய முடியுமானா கட்டாயமாக முடியாது. அப்போ விஜய்க்கும் கமலஹாசனுக்கும் இருந்த மாதிரி 2 வாய்ப்பு தான் இருக்கும். ஒன்று அரசியல் கட்சியை கலைச்சிட்டு நடிக்கிறதுக்காக போகணும், இல்லை கமலஹாசன் மாதிரி ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காகவோ இல்லை சில சட்டமன்ற பாராளுமன்ற சீட்டுகளுக்காகவோ அதிமுகவினுடைய திமுகவினுடைய எஸ்டாப்ளிஷ் பார்ட்டிகளோட கூட்டணி போகிறது தான் வாய்ப்பாக இருக்கும். இப்போ ஒரே ஒரு கேள்வியை தாவேக்காரங்களோ விஜயனுடைய ஆதரவாளர்களோ இல்லை பொதுமக்களோ கூட நீங்கள் சிந்திக்கலாம், கேள்விகளாக உங்களுக்குள்ளே எழலாம். இவன் ஏன் கமலஹாசனோட போய் விஜய் ஒப்பிடுறான், எம்ஜிஆரோட ஒப்பிட்டா என்ன அப்படின்னு கேள்விகள் கேட்கலாம். எம்ஜிஆர் ஒரு விதிவிலக்கு. நீங்கள் அதை தவிர்த்துட்டு பார்த்தோன்னா சினிமாவிலேருந்து வந்த அத்தனை பேரும் தோற்று தான் இருக்கிறாங்க. அதற்கு ஆகச்சிறந்த உதாரணங்கள் யாரெல்லாம்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அரசியல் கட்சி ஆரம்பித்தார், செல்லா காசாக போனார். கார்த்திக் அரசியல் கட்சி ஆரம்பித்தார், செல்லா காசாக போனார். விஜயகாந்த் அரசியல் கட்சி ஆரம்பித்தார், அவரால் எதிர்க்கட்சி தலைவராக ஆக முடிஞ்சது. எப்படி ஆக முடிஞ்சது அப்படின்னா தனிச்சின்னு ஆக முடியலை. அதிமுகவுக்கும் ஜெயலலிதாவுக்கும் இருந்த செல்வாக்கை பயன்படுத்தி அந்த கூட்டணியில் அங்கம் வகித்து அதன் மூலியமாகத்தான் அவரால் எதிர்க்கட்சி தலைவராக ஆக முடிஞ்சுது. சரத்குமார் செல்லா காசாக போனார். கமலஹாசன் இவ்வளோ நேரம் உட்காந்து விளக்கின செல்லா காசாக போனார். ரஜினி அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னார், மாற்றம் நிகழும், அதிசயம் நிகழும், சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு எல்லாமே சொன்னார். ஆனால் அவரும் கள யதார்த்தத்தை புரிந்து கொண்டு ரஜினியும் அரசியலுக்கு வரலை. இப்போ இதுதான் ட்ராக் ரெக்கார்டு. இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ எம்ஜிஆரில் மட்டும் எப்படி வர முடிஞ்சுது, எம்ஜிஆரோட ஒப்பிட்டா விஜயால் கண்டிப்பாக ஆட்சிக்கு வர முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எம்ஜிஆரையும் விஜயும் அடிப்படையில் ஒப்பிட முடியாது. ஏன்னு கேட்டோம்னா விஜயை போன்று நேரடியாக அரசியல் கட்சியில் ஆரம்பித்து நேரடியாக அரசியலுக்கு குதித்தவர் இல்லை எம்ஜிஆர். எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் முதல்ல காங்கிரஸில் இருந்தார், காங்கிரஸ்லேருந்து அரசியல் படித்தார். ஒரு பக்கம் நடிச்சுக்கிட்டே இன்னொரு பக்கம் அரசியலையும் கற்றுக்கொண்டார். அதுக்கு பிறகு திராவிட அரசியலுக்குள்ளாக வர்றாரு, திமுகவில் தானே இணைச்சிக்கிறாரு. அப்படி இணைக்கும் போது திமுகவினுடைய கொள்கையை திரைப்படத்தில் கொண்டு போகிறாரு. இப்படி காங்கிரஸில் இருந்து திமுகவிற்கு திமுகவில் சட்டமன்ற உறுப்பினராகி அதற்கு பிறகு திமுக ஆட்சியிலையும் அங்கம் வகிக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் அன்றைக்கு கருணாநிதிக்கு இருந்த செல்வாக்கை விட எம்ஜிஆருக்கு இருந்த செல்வாக்கு தான் அதிகம். 1967 அண்ணாதுரை ஆட்சியை பிடிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் திமுகவினுடைய கொடியையும் கொள்கையும் கோட்பாட்டையும் திராவிடம் என்கிற அந்த சித்தாந்தத்தையும் தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் கொண்டு போனதில் மிகப்பெரிய பங்கு எம்ஜிஆருக்கு உண்டு. இப்போ இந்த நிலைமையில் எம்ஜிஆருக்கு மிக அதிக செல்வாக்கு இருந்ததை நம்ம ஒரு படத்தினுடைய சீனில் பார்க்கலாம். என்ன அப்படின்னா இருவர் அப்படின்ற அந்த படம். அதில் மோகன்லாலும் இன்னொரு பக்கம் பிரகாஷ் ராஜும் நடிச்சிருப்பாங்க. அதில் ஒரு சீன் வரும். ஒரு கட்டத்தில் பிரகாஷ் ராஜ் அந்த சீனில் கருணாநிதி, அதில் பிரகாஷ் ராஜ் பேசுவார். பேசுகிறதுக்கெல்லாம் மக்கள் அமைதியாக நின்று கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் மோகன்லால் என்ட்ரி கொடுத்து எம்ஜிஆராக கையை மட்டும்தான் காமிப்பார், மக்கள் எல்லாம் ஆர்ப்பரிப்பாங்க. அப்போ அன்றைக்கு எம்ஜிஆருக்கு இருந்த செல்வாக்கை அந்த ஒரு ஃப்ரேம் அப்படின்றது காட்சிப்படுத்தி இருக்கும். அவ்வளோ செல்வாக்கான நடிகர் எம்ஜிஆர். அப்போ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் சாதாரணமாக விஜய் மாதிரி நேரடியாக அரசியலில் குதிக்கலை. ஏற்கனவே திமுகவில் இருந்து திமுகவில் எம்எல்ஏவாக இருந்து அதற்கு பிறகாகத்தான் திமுகவிலிருந்து பாதியாக உடைச்சு அதிமுகன்ற கட்சி ஆரம்பிக்கிறார். அப்போ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது எண்ணற்ற அரசியல் பெருந்தலைகள் அவர் கூட போகிறாங்க, எண்ணற்ற திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் போகிறாங்க, எண்ணற்ற சித்தாந்த புரிதல் கொண்டவங்க, திராவிட இயக்க பெண்புலங்கள் கொண்டவங்க, எம்ஜிஆரை வழிநடத்தக்கூடியவர்கள் எம்ஜிஆர் கூட போகிறாங்க. அப்படி போய் தான் அவர் அந்த கட்சியை துவங்குறாரு. எல்லாவற்றிற்கும் மேலாக பெருந்தலைவர் காமராஜர் இறந்ததற்கு பிறகாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வெற்றிடம் கருணாநிதிக்கு மாற்று யாருன்ற நிலைமை வர்றப்ப மக்கள் எம்ஜிஆரை தூக்கி பிடிக்கிறாங்க. இப்படி எல்லாமும் ஒன்று கூடி தான் எம்ஜிஆரை அந்த நாற்காலியில் அமர்த்திச்சதை தவிர விஜய் மாதிரி எம்ஜிஆர் நேரடியாக அரசியலில் குதித்தவர் இல்லை. அப்போ இந்த ஒப்பீடு அப்படின்றது தவறான ஒப்பீடு, அது காலத்திற்கு பொருந்தாத ஒரு ஒப்பீடு. அதுபோக எம்ஜிஆர் அன்றைக்கு அரசியலுக்கு வரும்போது கட்சி ஆரம்பிக்கும் போது இருந்த சூழல் அந்த நிலைமை இன்றைக்கு இருக்குதான்னு பார்த்தோன்னா அப்படி இல்லை. இன்றைக்கு அரசியல் களம் முற்றாக மாறி நிற்கிறது. ஒருவேளை ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிறோமே, எம்ஜிஆர் மாதிரியே விஜயும் ஆட்சியை பிடிச்சிட்டாரு, தமிழ்நாட்டு மக்கள் அங்கீகரிச்சிட்டாங்க, விஜய் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்றார். இப்போ எழக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, ஒரு நடிகரால் நல்லாட்சி கொடுக்க முடியுமா அப்படின்றது தான் மிகப்பெரிய $1 மில்லியன் கேள்வி. ஏன்னா கொடுக்க முடியாது அப்படின்றதுக்கு நடிகர்களுடைய ஆட்சி மாற்றாக இருக்காது, அது மீண்டும் பழைய ஆட்சியினுடைய புறையோடி போன அந்த ஆட்சியினுடைய நீட்சியாகத்தான் இருக்க முடியும் அப்படின்றதுக்கு எம்ஜிஆர் ஆட்சியே மிகப்பெரிய உதாரணம். இதற்கு நான் ஒரு 5 முக்கியமான சான்றுகளை நான் சொல்கிறேன்.
எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு, அதிமுகவை ஆரம்பிப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா ஊழல். கருணாநிதி ஊழல் செஞ்சிட்டாரு, அதற்கான அறிக்கையை வந்து கொடுங்க, வெள்ளை அறிக்கையை வந்து கொடுங்க, அதுக்கான கணக்கு வழக்கலை தாங்கன்னு வந்து கேட்குறாரு. கருணாநிதி கொடுக்க மறுக்கிறாரு. இதனுடைய வெளிப்பாடாகத்தான் எம்ஜிஆர் என்ன செய்கிறாருன்னா தனியாக உடைச்சிட்டு போய் அதிமுக ஆரம்பிக்கிறார். இப்படி ஆரம்பித்த அதிமுக ஆட்சியை பிடிக்குது. அதிமுக ஆட்சியில் எம்ஜிஆருடைய அமைச்சரவையில் இருந்தவர்கள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் ஊழல் செய்யாமல் இருந்தாங்களானா இல்லை. முந்தைய ஆட்சியை விட இன்னும் சொல்ல போனால் அதற்கு நிகராக அப்படின்னு கூட சொல்லலாம். புறையோடி போன ஊழல் எம்ஜிஆர் ஆட்சியிலும் நடந்தது. அப்போ எந்த ஊழலை எதிர்த்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தாரோ அவருடைய ஆட்சியிலையும் அதே ஊழல் நடந்துச்சு. எம்ஜிஆரால் தடுக்க முடியலை. ரெண்டாவதாக எம்ஜிஆர் ஆட்சியில் மதுக்கடைகள் திறக்கப்பட்டுச்சு. பூரண மதுவிலக்காக இருந்த தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை முதலாவதாக திறந்தவர் கருணாநிதி. பிறகு கொஞ்ச நாட்களில் மூடிடுறாரு. மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சி வருது. எம்ஜிஆர் ஆட்சியில் மதுவிலக்காக இருந்த அதை நீக்கி மதுவிலக்கை ரத்து செய்து மீண்டும் மதுக்கடையை திறந்து விட்டவர் எம்ஜிஆர். அப்போது எந்த மாற்றமும் கிடையாது. மூன்றாவதாக துப்பாக்கிச்சூடு எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்துச்சு. துப்பாக்கிச்சூடு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டில் எல்லாருடைய ஆட்சியிலையும் நடந்திருக்குது. பெரும்பாலானவர்களுடைய ஆட்சியில் துப்பாக்கிச்சூடுகள் நடந்திருக்குது. எம்ஜிஆர் ஆட்சியிலையும் துப்பாக்கிச்சூடு நடந்துச்சு. நாலாவதாக பள்ளி கல்லூரிகள் பெருவாரியான அளவிற்கு தனியார் மயமாக மாற்றப்பட்டு கல்வி என்பது மானுட உரிமை என்பது மாறி கல்விகள் வியாபாரமாக மாறியது இந்த எம்ஜிஆருடைய ஆட்சியில் தான். அஞ்சாவது, தமிழ்நாடு இன்றைக்கு முல்லை பெரியாறு அணையினுடைய நீர் உரிமையை கேரளா கிட்ட பறிகொடுத்துட்டு நிற்குது. பறிகொடுத்த மகான் இதே எம்ஜிஆர் தான். அவருடைய ஆட்சியில் தான் முல்லை பெரியாறு அணையினுடைய நீர் உரிமை பறிகொடுக்கப்பட்டது. இப்படி எண்ணற்ற காரணங்களை, எண்ணற்ற எம்ஜிஆர் ஆட்சியில் நடந்த கொடுமைகளை பட்டியலிட்டுக்கிட்டே போகலாம். அப்போ திமுக ஆட்சிக்கு மாற்று அதிமுக, கருணாநிதிக்கு மாற்று எம்ஜிஆர் அப்படின்னு மக்கள் வாக்களித்தாங்க. ஆனால் முந்தைய ஆட்சிகள் என்னென்னவெல்லாம் தொடர்ந்ததோ அதே மாதிரியான கொடுமைகள் எம்ஜிஆர் ஆட்சியிலையும் தொடர்ந்தது. அப்போ ஒரு நடிகர்னால எந்த பெரிய மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது அப்படின்றதுக்கு எம்ஜிஆரே ஆகப்பெரிய சான்றாக இருக்கிறார். அப்போ எம்ஜிஆராலேயே ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. அவராட்சியே ஊழல் ஆட்சி, அவராட்சியே சாராயம் கடைகளை திறந்த ஆட்சி, அவராட்சியே கல்வியை தனியார் மயமாக்கிய ஆட்சி, அவராட்சியே உரிமையை விட்டு கொடுத்த ஆட்சி, அவராட்சியே துப்பாக்கிச்சூடு நடத்திய ஆட்சி அப்படின்ற நிலைமை இருக்கிறப்ப விஜயை கேட்டால் பார்க்கணும். எம்ஜிஆர் நான் சொன்ன மாதிரி அவ்வளோ அரசியல் பின்புலத்திலிருந்து வந்தவர். அவராலேயே மாற்றத்தை கொடுக்க முடியல அப்படின்னா ஒருவேளை வாய்ப்பே இல்லை. அப்படி மீறி தமிழ்நாட்டு மக்கள் விஜயை அந்த நாற்காலியில் உட்கார வச்சாலும் விஜயாலும் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. விஜயும் மீண்டும் என்ன செய்கிறது, பழைய ஆட்சியினுடைய நீட்சியாகத்தான் தொடர்வார். இதெல்லாம் ஒரு கற்பனைக்காக நான் சொல்கிறேன். ஆனால் விஜய் அந்த நாற்காலியில் உட்கார்வதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் கலை யதார்த்தமாக இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சினிமா மோகம் அப்படின்றது வந்து ரொம்ப அதீதமான ஒன்று. இப்போ சினிமா பார்க்குறதுக்காக கிட்னியை கூட விற்பான். அம்மா கிட்ட சண்டை போடுவான், அப்பா கிட்ட சண்டை போடுவான், வீட்டுக்கு சாப்பாடு வச்சு இருக்கிறத வந்து சினிமாக்காக வைப்பான். தன்னுடைய நடிகனுக்கு கட்டவுட் வைக்கிறதுக்காக 130 அடிக்கு கட்டவுட் வைப்பான். அதுக்கு மேலே ஏறி போகும்போது அதுலேருந்து கீழே விழுவான். அதற்கு பால் ஊற்றுவான், அதற்கு மாலை போடுவான். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோன்ற பேரில் 150 ரூபா 170 ரூபாய்க்கு விற்க வேண்டிய டிக்கெட்டை அவனுக்கு 10,000 ரூபாய்க்கு விற்றாலும் வாங்கி பார்ப்பான். அந்த அளவிற்கு சினிமா மோகம் தமிழ்நாட்டில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தலைவிரிச்சு ஆடுது. 4 படம் நடிச்சிட்டாலே நாடாளுவதற்கு அவன் தான் தகுதியானவன் அப்படின்னு முடிவே பண்ணிடுறாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் தான் கேரளா. அங்கேயும் சினிமா இருக்குது, அங்கேயும் சினிமாவை ரசிக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டை விட தரமான சினிமாக்கள் மலையாளத்தில் வருது அப்படின்றதுல தமிழ் ரசிகர்கள் கூட, விஜய் ரசிகர்கள் கூட மறுக்க மாட்டாங்க. அந்தளவிற்கு மிக உன்னதமான படங்கள் மலையாளத்தில் வெளியாகுது. ஆனால் கேரளாவில் இந்த மாதிரியான சினிமா மோகம் இருக்குதானா? இல்லை. படத்தை பார்ப்பாங்க, ரசிப்பாங்க, கைதட்டுவாங்க, விசிலடிப்பாங்க, விமர்சனங்கள் வைப்பாங்க, அதெல்லாம் வேறு. ஆனால் சினிமா மோகம் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி அங்கே இருக்குதானா? துளி கூட கிடையாது. நீங்கள் பாருங்கள், கேரளாவினுடைய சூப்பர் ஸ்டார்ஸ் இங்கே எப்படி ரஜினி கமலோ, விஜய் அஜித்தோ, அதே மாதிரி அங்கே வந்து மம்முட்டி மோகன்லால் இருக்கிறாங்க. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறேன், தேர்தலில் நிற்க போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது சொல்லியிருப்பாங்களான்னா இல்லை. ஏன்னா கேரள மக்களினுடைய மனநிலை மிக தெளிவாக இருக்குது. கேரள மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. சினிமா வேறு, அரசியல் வேறு, தலைவன் வேறு, நடிகை வேறு அப்படின்றதுல மிக தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த தெளிவு கிடையாது. நீங்கள் பாருங்கள், மம்முட்டி கிட்ட 2019 ஒரு ஆங்கில பத்திரிகை ஒரு பேட்டி கண்டாங்க. அந்த பேட்டியில் நீங்கள் வந்து அரசியலுக்கு வருவீங்களா, மக்களுக்கு நல்லது செய்வீங்களா அப்படின்லாம் வந்து கேட்டாங்க. அதற்கு மம்முட்டி சொன்ன பதில் என்ன தெரியுமா? யூ டோன்ட் நீட் டு பி இன் பாலிடிக்ஸ் டு சர்வ் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு மம்முட்டி சொன்னார். அதாவது நீங்கள் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு அரசியலுக்கு வரணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னார். அதுதான் மிகப்பெரிய உண்மை. தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னா விஜய் வந்து அரசியலுக்கு வந்து தான் செய்யணும் அப்படின்ற எந்த தேவையும் கிடையாது. அரசியலுக்கு வராமையே கூட இயக்கமாக இருந்து மக்கள் நல பணிகளை எத்தனையோ செய்யலாம். இன்னும் சொல்ல போனால் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய சினிமா துறையிலேயே அத்தனை பிரச்சனைகள் இருக்குது. சினிமாவில் ஏழை எளிய கலைஞர்கள் எத்தனையோ பேர் வந்து இருக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு வசதி இல்லாதவர்கள் கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி செய்யலாம், எத்தனையோ மாற்றங்களை வந்து செய்யலாம். சினிமா சங்கம், அதற்கு இன்னும் ஒரு சொந்த கட்டிடம் இல்லை. இவ்வளவு கோடி
சம்பளம் வாங்கக்கூடிய இந்த நடிகர்கள் அதெல்லாம் கூட செய்கிறது காணும். அப்போ தான் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சங்கம் அந்த தேர்தலில் நின்று அதில் வெற்றி பெற்று அங்கே மாற்றத்தை கொண்டு வர முடியாத விஜய் போன்ற நபர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு வந்து கட்சி ஆரம்பித்து தேர்தலை போட்டியிட்டு முதலமைச்சராக வென்று இவர் மாற்றத்தை செய்வார் அப்படின்றதெல்லாம் கற்பனையிலும் கற்பனை. அதற்கு வந்து எந்த வாய்ப்புமே கிடையாது. இறுதியாக தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்ற கனவோடு இருக்கக்கூடிய விஜய் மாதிரியான நடிகர்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். உங்கள் ரசிகர்களை உங்களால் அரசியல்படுத்த முடியலை, அவர்களை அமைப்பாக்க முடியலை, அவர்களை சீர்திருத்த முடியலை அப்படின்ற நிலைமையில் உங்கள் இயக்கத்தையும் கட்சியும் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களை மாற்ற போகிறேன்னு சொல்லிங்களே, இது எப்படி சாத்தியம்? உங்கள் ரசிகர்கள் தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம், ஒவ்வொரு கூட்டத்திலையும் எந்த அளவிற்கு சேரை தூக்காத, அதை தூக்காத, இதை தூக்காத, மரத்தை விட்டு கீழே இறங்க, அப்படி இப்படின்னு அவ்வளவு கூச்சல் குழப்பங்கள் நடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். ஒரு பொது சொத்தை சேதப்படுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். ஒரு நாற்காலிகளை உடைத்து ஒட்டுமொத்தமாக சீரழிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். இப்படி இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை வைத்துக்கொண்டு, அரசியல்னா என்னென்ற அடிப்படையே தெரியாத ஒரு கூட்டத்தை வைத்துக்கொண்டு அவர்களை மாற்றாமல், அவர்கள்கிட்ட மாற்றத்தை கொண்டு வர முடியாமல் நீங்கள் எப்படி தமிழ்நாட்டை மாற்ற போகிறீங்க? அதனால தான் சொல்கிறேன், நடிகர்கள் நாடாள தகுதியற்றவர்கள். இன்றைக்கு கமலஹாசன், நாளைக்கு அதே இடத்துல விஜய்.